என் சகோதர சகோதரிகளுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நீங்களாம் நிறைய வியூஸ் கொடுக்குறோங்க, நிறைய கமெண்ட்ஸ் கொடுக்குறோங்க, நிறைய பாராட்டுதல்கள்லாம் கொடுக்குறோங்க, எல்லாம் கொடுக்குறோங்க. நிறைய சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோங்க. ஆனால் ஒரு சில சகோதர சகோதரிகள் இன்னும் அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு கொடுக்கறதில்ல. அது கொடுத்தா தானே இந்த அக்கா அவங்களுக்கு எல்லாருக்கும் இன்னும் நிறைய பதிவுகள் எல்லாம் போட முடியும். சரியா? நான் நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் எனக்கு கொடுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் வந்து சாதாரணமாக ஆஃபீஸுக்கு காத்தால் போயிடும். ஆஃபீஸ் காத்தில் போகும்போது அஷ்டாவதானம் தான் பண்ணுறோம். அஷ்டாவதானம்னு என்னது? நம்ம தலை நம்ம கால் எங்கே இருக்குன்னு நம்ம தெரியல, நம்ம என்ன சாப்பிட்றோன்னு தூங்குறோன்னு தெரியல. வேலையானால் பொருள் முடிச்சுன்னு ஆஃபீஸ்க்கு அந்த டயத்தில் ஓடணும்னு ஓடி போயிடுறோம் இல்லையா? அதுபோல் சாயங்காலமாக நம்ம வீட்டுக்கு வர முடியறதில்ல. ராத்திரி 10 மணி ஆயிடுது, 9 மணி ஆயிடுதுப்பா. இப்படி இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த சாப்பாடு அப்படிங்கிறது சாப்பிட்றதுக்கு டைம் இல்லாமையே போயிடுறது. இது ஒரு பக்கம் இருக்குச்சே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடி உழைச்சா பசிக்கிறது. ராத்திரி வந்து என்ன பண்ணுறோம், இதுதான் நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டைமே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய கார்போஹைட்ரேட்ஸ்லாம் நிறைய சாப்பிட்றோம். கார்போஹைட்ரேட்னு என்னது? சாப்பாடு, இட்லி, தோசை, பரோட்டா, என்ன கிடைக்கிறதோ. என்ன காலையிலேருந்து பட்டினி கிடக்கணுமே, எதுவும் சாப்பிட்டா தானே அப்படின்னு நினச்சின்னு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா? இதில் பாதி ஜெரிக்கிறது, பாதி ஜெரிக்காமல் போகிறது. அதனால நமக்கு இந்த வயிற்றில் வந்து அந்த ஃபேட்டி லிவர் அது இதுன்னு மண்ணாங்கட்டின்னு வந்து வருது. இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, புரோட்டீன் கலந்த உணவுகளை நம்ம நிறைய சாப்பிடணும். புரோட்டீன் கலந்த உணவுகள்னால் வயிறு ரொம்பமா அப்படின்னா நம்ம அதுக்கு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. வயிறு ரொம்ப சாப்பிட்றதுன்றது இந்த சாட்டர்டேவோ சண்டேவோ ஒன்று தான் சாப்பிட முடியும் போல் தான் இருக்குது. ஆஃபீஸ் போடுற நிலைமையெல்லாம் அப்படி தான் இருக்குது. அன்றைக்கி ஒரு நாளைக்கு நல்லா சாப்பிட்டுப்போம். மீதி நாளில் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு வந்து ஒரு காலையில் நம்ம ஆஃபீஸ் போகிறோம் இல்லையா, அது போகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணலாம், இந்த பயரையோ இல்லை கடலையோ இல்லை மொச்சையோ இல்லை கிழவரையோ ஏதாவது ஒரு தானியத்தை நல்லா முளை கட்டி நல்லா வேக வச்சு நல்லா ஆற வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போயிடலாம். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வெங்காயம், குடமிளகா, கேரட்டு, கோஸு, தக்காளி, அப்புறம் நல்லா துருவி போட முடிஞ்சு, துருவி போட முடிஞ்சது, கட் பண்ணி போட முடிஞ்சு, குட்டி குட்டி காய்கறிகள் எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி நல்லா கொஞ்சோண்டு எண்ணெயை குத்தி நல்லா அதில் கடுகு வடிக்க விட்டு இந்த காய்கறிகள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் மசாலா பட்டை கிட்ட கொஞ்சம் வாசனையாக சாப்பிடணும். கொஞ்சம் இதுதானே கொஞ்சம் அதெல்லாத்தையும் தூவி கீவி மிளகா பொடியெல்லாம் தூவி கீவி பச்சை மிளகாலாம் போட்டுக்கிட்டு அது நல்லா கிளறிட்டு அதில் இந்த முளைக்கட்டின பயிரையோ முளைக்கட்டின வேர்க்கடலையோ முளைக்கட்டின எல்லாம் என்ன பண்ணி வச்சுருக்குமோ கத்தில் அதை போட்டு நல்லா கிளறிட்டு இறக்கி வச்சுருக்கோம். இதில் ஒரே ஒரு சப்பாத்தியை கிள்ளி போட்டுருந்தோம். இதை சாப்பிட்டோம்னா நிச்சயமாக வயிறு நல்லா ரொம்பிடும். நம்ம உடம்புக்கு உண்டான காய்கறிகளும் பருப்புகளும் உடம்புக்கு சேர்ந்துடும். அதே நேரத்தில் கார்போஹைட்ரேட் நிறையா இல்லாததுனால உடம்புக்கும் இது அஜீரணமும் கஷ்டமும் அது எதுவும் கொடுக்காது. ஏன்னா உண்மையில் சாப்பிட்றதுங்கிறது ஒன்றுமே இல்லை. கடைசியில் பார்க்க போனால் நோய் மட்டும் வந்துடுறது. சர்க்கரை வந்துடுது, உப்பு வந்துடுது, கொலஸ்ட்ரால் வந்துடுது. இதெல்லாம் எப்படி கன்றாவி வருது? நம்ம என்ன சாப்பிட்றதுக்கே நாளைக்கு மாட்டேங்க, ஏதோ சாயங்காலமாக ராத்திரியே வந்து இருக்கிறதோ ஒரு பிசினி ஓட்டி வயலில் போட்டுக்கிறோம். இதில் போய் எப்படி இந்த மாதிரி நோய் வந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இதுக்கு காரணம் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் வந்து இந்த சாதம், இந்த சப்பாத்தி, இந்த தோசை, பரோட்டா, இதெல்லாம் மைதா, இதிலெல்லாம் என்னென்னா கார்போஹைட்ரேட் நிறைய இருக்குது. நம்ம அதை நம்ம சாப்பிட்டுட்டோம்னாக்கா ஏதோ டயம் இருக்குது, அதை சாப்பிட்டுட்டோம்னாக்கா அது வந்து இந்த மாதிரிலாம் நமக்கு உடம்பை படுத்திடுது. வேறு ஒன்றும் இல்லை. அதனால் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்க்கலாமா? இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்தோம்னா வயிற்றுக்கும் நமக்கு நல்லது, வயிறும் ரொம்ப. அதே நேரத்தில் நமக்கு வந்து இந்த ஃபேட்டி லிவர் அது இது இல்லாமல் வராது, நோயும் இல்லாத சந்தோஷமாக வாழலாம். அப்படிக்கா ஒரு சாட்டர்டே சண்டே அப்படின்னா நமக்கு என்ன வேணுமோ அது மாதிரி பண்ணி இது அம்மா மதியத்துக்கு உட்காந்து இதாக சரியா?